ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். டே 11 வந்துட்டோம். நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் தரேன்னு சொல்லியிருந்தேன். 10 நாள் வந்து இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணோம். அதாவது மெகா சென்டம் சேலஞ்ச் வந்து 10 நாள் கம்ப்ளீட் பண்ணோம். மொத்தமாக எவ்வளோ நாள்? 25 நாள் தான். இப்போ இதில் நம்ம 11th டே வந்திருக்கிறோம். ஃபஸ்ட்டு 10 நாள் நான் பிடிஎஃப் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். எவ்வளோ பேர் அனுப்புறீங்களோ பிடிஎஃப் பார்த்து தான் இருக்கேன். யாரெல்லாம் ஃபஸ்ட்டு அனுப்பிச்சிட்டிங்களோ அவங்களுக்கு ப்ரைஸ் தந்தலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு 5 பேர்த்தை நான் செலக்ட் பண்ண போகிறேன். சரிங்களா? 11th 5 பேர், 12th 5 பேர் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் 11th நிறைய பேர் யாருமே சென்ட் பண்ணல. ஸோ யார் ரேண்டமாக இதில் 2 இதில் 3 அப்படிலாம் எனக்கு தெரியாது. ரேண்டமாக இது 2 செக்ஷன்லேயும் 11th 12th 5 பேர்த்தை செலக்ட் பண்ணி நான் வந்து உங்களுக்கு அனுப்ப போகிறேன். 12th 5 பேர் இருந்தாலும் தருவேன், இல்லை 11th 5 பேர் இருந்தாலும் தருவேன். ஐ மீன் யார் ஃபஸ்ட்டு அனுப்பிச்சிருக்காங்களோ நான் பார்த்துட்ருக்கல டெய்லியும், அதை வச்சு சொல்கிறேன் நான். ஸோ கண்டிப்பாக தரேன். மீதி இருக்கவங்க கோச்சுக்க வேணாம். சரிங்களா? உங்களுடைய நான் மோட்டிவேஷனுக்காக தான் இது பண்ணுறேன். ப்ரைஸ் தரணும், ப்ரைஸ்க்காக அப்படின்னு சொல்லிலாம் பண்ணாதீங்க. இது ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் நான் தரேன். பட் ஆனால் எல்லாருமே போட்டவங்களுக்கெல்லாம் ஹேட்ஸ் ஆஃப். யாரெல்லாம் இந்த சேலஞ்சை டே 11 முடி, டே 10 முடி போட்டுட்டு, ஒரு சிலர் வந்து டே 1லேருந்தே இப்போ தான் பார்த்துருப்பாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கீழே ப்ளேலிஸ்ட் வைக்கிறேன். ப்ளேலிஸ்ட்னால் என்னென்னா டே 1லேருந்து டே 10 வரைக்கும் என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் டே 1லேருந்தே போடலாம். சரிங்களா? இல்லை நடுவுலேருந்து வரட்டாங்க சார் அப்படின்னு கேட்டால் நடுவுலேருந்து வந்துக்கலாம், டே 11லேருந்து வந்துக்கலாம், உங்கள் இஷ்டம். பட் ஆனால் டே 1லேருந்து வந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட, இந்த சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணால் கூட முடிச்சிடலாம். டே 1லேருந்து அப்படி லைனாக அந்த ப்ளேலிஸ்ட்டு பார்த்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நீங்கள் எந்த டேயில், சில பேர் வந்து டே 5 முடி தான் முடிச்சிருப்பான். ஸோ எந்த டேயில் விட்டிங்களோ அந்த டே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க் வைக்கிறேன். லைனாக எல்லா டேவும் இருக்கும். அதில் நீங்கள் வந்து எந்த டேவோ நீங்கள் வந்து அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஸோ இன்றைக்கி 18ஆம் தேதியில் இருக்கோம். இனியும் வந்து பார்த்திங்கன்னா 12-13 நாளில் நம்ம இந்த சேலஞ்சை முடிக்க போகிறோம். பாருங்கள், நான் கிட்டத்தட்ட என்னெல்லாம் முடிச்சிருக்கேன் அப்படின்னு பாருங்கள். செகண்ட் சாப்டரில் ஓரளவுக்கு பாதி முடிச்சாச்சு. தேர்ட் சாப்டர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டு. 5 மார்க் 2 மார்க் 3 மார்க்லாம். செகண்ட் சாப்டர் 5 மார்க் கம்ப்ளீட்டு, 2 மார்க் 3 மார்க் ஒரு சில எக்ஸசைஸ் கம்ப்ளீட்டு. 4th சாப்டர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டு. 5th சாப்டர் 6th சாப்டர் 2 மார்க் 3 மார்க் கம்ப்ளீட்டு. ஃபஸ்ட் சாப்டரில் இன்னும் எதுவும் நகத்தில். அடுத்து செகண்ட் வால்யூமில் 11th எக்ஸசைஸில் கொஞ்சம் ஒரு எக்ஸசைஸ் மட்டும் போட்டிருக்கோம். அதே மாதிரி 12th சாப்டர் இன்றைக்கி முடிச்சிருவோம். ஓகே, கிட்டத்தட்ட நம்ம பாருங்கள் ஒரு 6-7 சாப்டர் முடிக்க போகிறோம். அதனால் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போவோம், முடிச்சிருவோம். சரி, ஓகே. இது 12th. 11th வந்து கிட்டத்தட்ட ஃபஸ்ட் வால்யூமே முடிய போகுது. ஃபஸ்ட் சாப்டர் முடிச்சாச்சு, செகண்ட் சாப்டர் முடிச்சாச்சு, 4th சாப்டர் ஓரளவு முடிஞ்சு, 5th சாப்டர் முடிஞ்சு, இப்போது 11th சாப்டர் போட்டுட்ருக்கோம். 10th சாப்டரில் ஓரளவுக்கு போட்டுட்டோம், எல்லாமே போட்டோம், இம்பார்ட்டண்ட்லாம் போட்டோம். 11th சாப்டர் போட்டுட்ருக்கோம். ஸோ 11.12 11th இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு சம், அதில் ஒரு 4 சப்டிவிஷன் இருக்கும். 4 சம் இருக்கும், அதையும் போட்டுருங்க. 12.4 5 சம், பேஸ் தீரம் 1 2 3 4 5 எல்லாமே 5 மார்க். அவ்வளோதான், இன்றைக்கி இந்த சம்ஸ் தான். 12th ஸ்டாண்டர்டுக்கு 12th சாப்டர் இன்றைக்கி எக்ஸசைஸ் 12.1 1 2 3 4 முக்கியமான சம். இந்த சம்லாம் தப்பு பண்ணுறீங்க. 7 8 9 10 எல்லாமே போடுங்க. தீரம் நம்பர் 12.1 12.2 இந்த 2 தீரம் யாருமே படிக்கிறதுல படிச்சுக்கோங்க. அண்ட் எக்ஸாம்பிள் நம்பர் 12.5 நினைக்கிறேன். A * B = A power Bன்னு ஒன்று இருக்குது, அதை கண்டிப்பாக போட்டு பாருங்கள். அடுத்தது ஒரு கம்புக் கொஸ்டின். அண்ட் கம்புக் கொஸ்டின்னு சொல்கிறத விட ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஆனால் புக்கில் இல்லை, ஓன் கொஸ்டின். 1 ω² அதாவது என்னது அப்படின்னா, காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இருக்குமா, கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. ப்ரூவ் தட் தி கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி யூஷுவல் மல்டிப்ளிகேஷனில் ப்ரூவ் பண்ணுங்கள். என்னன்னு ப்ரூவ் பண்ணுங்கள், ஒரு குரூப்பை ப்ரூவ் பண்ணுங்கள். அதாவது இது வந்து 4th ரூட் ஆஃப் யூனிட்டி. 4th ரூட் ஆஃப் யூனிட்டி என்ன? 4th ரூட் ஆஃப் யூனிட்டின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம என்ன எழுதணும்? செட்டுக்குள்ளே 1i - 1 - iன்னு எழுதணும். அதாவது செட்டுங்கிறது நம்ம வைக்கிறத செட்டு, இல்லை அவங்க பேர் எதாவது கொடுத்துட்டாங்கன்னா அந்த பேர் கொடுங்க. இப்போ உதாரணத்துக்கு கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படின்ட்டாங்கன்னா செட்டு எஸ்ன்னு வச்சுக்கிறேன். அப்போது 1 ω² ஸோ இதுக்கு நம்ம எப்படி டப்பா போடுவோம். யூஸ்வல் மல்டிப்ளிகேஷன் தானே, மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போட்டு 1 ω² போட்டாச்சு. ஸோ 1 ω² போட்டாச்சு. ஸோ 1 × 1 1 1 × ω 1 × ω². அடுத்து 1 × ω 1 × ω². ω வந்து 1 ω³ என்ன 1. அடுத்து ω² × ω வந்து ω³ 1. ω² × ω² ω power 4 ω³ × ω பிரிச்சுக்கலாமா? இது 1 1 × ω. ஸோ இதுதான் அது. அந்த டப்பாவை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு என்ன எழுதணும் உங்களுக்கு தெரியும். க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, ஐடென்டிட்டி, இன்வர்ஸ் எல்லாமே எழுதிடுங்க. அது எப்படி எழுதணும்? எக்ஸாம்பிள் 12.9 12.10 இருக்கா, 5 மார்க்கு.
அந்த மாதிரி போடணும். அந்த மாதிரி அந்த தியரி எழுதிடும், ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தான் ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டி போட்டுருவீங்கள்ல, இன்ட்டு எங்கெல்லாம் i ஸ்கொயர் வருதோ -1 வரும். இந்த கேள்வி கேட்காத மட்டும் நினைக்காதீங்க, ஓனாக கேட்ட போகிறாங்க. ஸோ இன்றைக்கி இதுதான் நீங்கள் போட போகிறீங்க. எவ்வளோ சம் மொத்தம்? 1 2 3 4 ஒரு 8 9 10 11 12 13 14 15 சம் இருக்குது. எல்லாமே ஈஸியான சம், எல்லாமே சீக்கிரம் முடிச்சிடலாம். ஒரு 1.5 மணி நேரத்தில் நீங்கள் முடிச்சிடலாம். இன்றைக்கி உங்களுக்கு 1.5 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். அப்புறம் அதர் சப்ஜெக்ட் படிச்சிடலாம், 11க்கும் சரி 12க்கும் சரி. ஓகே, தேங்க்யூ. கண்டிப்பாக டே 11 கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கண்டிப்பாக இந்த சேலஞ்சை ஸ்டாப் பண்ணாமல் போகணும் அப்படின்னா நீங்கள் கோஆப்ரேட் பண்ணணும். கண்டிப்பாக நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன். அண்ட் உங்களுக்கு எந்த டே தேவைப்படுதோ அது கீழேருந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேருந்து எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.